லீலா, வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டியா? என்ன லீலா, கேட்டுட்டே இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிற? அதான் எடுத்து வச்சுட்டேன்னு தலையாட்டினல. ஓ, என்ன மேடம், ஊருக்கு கிளம்பணும்னு சொன்ன உடனே வந்த கோவம் இன்னும் போகலையா? ஊர் போய் சேர்ற வரைக்கும் அது இப்படியே இருக்குமோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. நான் போய் ரம்யா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். டேய், நான் உனக்கு என்ன டிக்கெட்டா? சரி, அம்மா எங்க? கடைக்கு போயிருக்காங்க. அம்மா வந்தா நான் ஊருக்கு கிளம்பிட்டேன்னு சொல்லு. ஊருக்கு தானே போறீங்க, எங்க பஸ்ல போங்க. எவ்வளோ டிக்கெட்டு? 4 தீபத்தி பணம். பரவாயில்லையே, ரொம்ப சீப்பா இருக்கு. சரி சரி, நான் மீனா கிட்ட சொல்லிட்டு வந்து உங்ககிட்ட டிக்கெட் வாங்கிக்கிறேன். மீனா, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? ஒரு 4-5 நாள் கழிச்சு போலாம்ல? இல்ல, வீட்ல நிறைய வேலை இருக்கு. நான் போனதா சரியா வரும். மீனா, நான் ஊருக்கு போயிட்டு 2 நாள்ல வந்துடுறேன். உங்க அண்ணன் சாப்பாடு கேட்டாருன்னா கொஞ்சம் பார்த்து கவனிச்சுக்கோ. 2 நாள் என்ன, 4 நாள் கழிச்சே வாங்க. அண்ணன் சாப்பாடை பத்தி கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன தம்பியாச்சு? என்ன இளநீர் சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பா இருப்பா, அழாத. அழாம இரு. நவருங்க முதல்ல. பாத்து ஐயோ, கை காட்டுப்பா. என்னாச்சு? இப்ப என்ன கை ஒடிஞ்சு கீழே விழுந்துருச்சு? இந்த சனிய பிடிச்ச போய் இந்த கத்து கத்துறானே. ஏமா, ஏன் இப்படி பேசுறீங்க? பாவம், அவனே பயந்து போய் அழறா. நீங்க என்னடானா இப்படி பேசுறீங்க? பின்ன எப்படி பேசுறது? எப்ப பார்த்தாலும் இந்த 2 குரங்குங்க லொட்டு லொட்டுன்னு பந்த போட்டு தட்டிட்டு இருக்குங்க. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தூங்க முடியறது இல்ல. இப்பதான் எனக்கு நிம்மதி. அம்மா, நம்ம சக்கரவர்த்தி. என்னாச்சு? என்னாச்சு? வேற என்ன, நீ பெத்து வச்சிருக்கிறியே 2 ஏழ்றீங்க. அதுல ஒண்ணு சைக்கிள்ல கைய விட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு. அது ஒண்ணும் இல்லக்கா, நம்ம சக்கரவர்த்தி சைக்கிள் வீல்ல கைய விட்டுட்டா. ரவி என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. உனக்கு என்ன? உன் பிள்ளைங்களை எப்பவும் வீட்டுக்கு வெளியவே ஆட விட்டுரு. இந்த குட்டி பிசாசுங்க மத்தவங்க உயிரை வாங்குறதுக்கு என்ன கங்கணம் கட்டிட்டு இருக்குதுங்க. ஏங்க இப்படி எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க மனசு நோகடிக்கிற மாதிரி பேசுற? ஏன் சொல்ல மாட்டேன்? உன் பிள்ளைங்க படுத்துற பாடு எனக்கெல்லாம் தெரியும். ஒரு சாமான செட்டை திண்ணையில வைக்க விட மாட்டேங்கிறானுங்க. எல்லாத்தையும் தள்ளி விடுறானுங்க. பிள்ளைங்க வால் ஒண்ணுதான் முளைக்கல. நான் உங்களை வீட்டுக்குள்ள தானே விளையாட சொன்னேன். எதுக்கு வெளியே வந்தீங்க? ஏன் குழந்தை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? இவங்களை நான் வீட்டுக்குள்ள தாங்க விளையாட சொன்னேன். இப்படி வெளியே வந்து அக்கம் பக்கத்துல விளையாடுறதுனால தான் இந்த மாதிரி கிளவி கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. இத பாருங்க, இத பாரு. இந்த மாதிரியே தினமும் 4 சாத்து. அப்பதான் நான் நிம்மதியா தூங்க முடியும். பிள்ளைங்களை இப்படித்தான் வளர்க்கணும். கிழவிக்கு நல்ல எண்ணம். என்ன ரம்யா இது?